121 சங்கீதம் 2வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இது ஒரு விசுவாச வார்த்தை. கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அதாவது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசைன்னா என்ன? உதவி. தி ஹெல்ப் வில் கம் ஃப்ரம் த லார்ட். ஏதோ ஒரு காரியத்தில் உதவி தேவையாக இருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல, இந்த தேவைக்காக யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு தெரியல, ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வாங்க, நம்பினவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க, எதிர்பார்த்த காரியமெல்லாம் வழிகள் அடைக்கப்பட்டு விட்டது, ஒரு வழியுமே தெரியல, எப்படி நான் இந்த ஆபத்திலிருந்து மீண்டு வரப்போகிறேன், எப்படி என் தேவை சந்திக்கப்பட போகிறது, எப்படி இந்த இக்கட்டிலிருந்து மீண்டு வரப்போகிறேன், யார் எனக்கு உதவி செய்வாங்க, நீ கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும் மகனே, மகளே, என்னிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும். நீ பயப்படாத, நீ தைரியமாக சொல்லு, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும். எனக்கு கர்த்தர் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் எனக்கு உதவி செய்ய முடியும். அவரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று தைரியமாக சொல். நீ விசுவாசத்தோடு அதை சொல்லும் பொழுது தேவன் அதை கவனித்து உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக சமயங்களில் நம்ம பல மக்களை உதவிக்காக நாடுகிறோம், தேடுகிறோம். சில சமய பதவியில் இருக்கிற மக்கள் உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறோம். அதிகாரத்தில் உள்ளவர்கிட்ட போனால் உதவி கிடைக்கும் என்று நினைக்கிறோம். எல்லாம் ஏமாற்றம். எல்லா இடத்திலும் தடைகள். நான் நம்பின காரியத்திலிருந்து வரவேண்டிய உதவிகள் வரவில்லை, ஒரு மார்க்கமும் இல்லை என்ற கலக்கம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் பயப்படாதங்க, உதவி உங்களுக்கு வரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அநேகருக்கு உதவி செய்தார். இக்கட்டான நேரத்தில், ஆபத்தான நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, அவரை தேடின பொழுது அவர் உதவி செய்தார். சில சம்பவங்களை நம்ம பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னுடைய சீஷர்களை படகிலே அக்கறைக்கு போங்கள், கலிலேயா கடலில் கரைக்கு போங்க, நான் ஜெபம் பண்ணி விட்டு வருகிறேன் என்று அனுப்புகிறார். அவர்கள் படகிலே பிரயாணப்பட்டு போகிறார்கள். கலிலேயா கடல், இரவு நேரம், நடுக்கடலில் அகப்பட்டு கொண்டாங்க. ஏன்னா எதிர்காற்று, பெரும் காற்று வீசினது, அலைகள் கொந்தளித்தது. அதனால் முன்னேறி போக முடியலை. ஆபத்தான சூழ்நிலை. யார் உதவி செய்வாங்க? நடுக்கடலில் அகப்பட்டு கொண்டோமே. தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்து பார்க்குறாங்க. அதே கடலில் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்த பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கவில்லை. எல்லாம் தோல்வி அடைந்த நிலைமையில் என்ன செய்வதென்று தடுமாறும்போது இயேசு கடலின் மீது நடந்து வருகிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 முதல் வாசித்தால் இதை பார்க்க முடியும். உதவி செய்வதற்கு வருகிறார். ஆபத்தான சூழ்நிலையில் வருகிறார். ஒரு வழியும் இல்லை, தப்பித்து கொள்ள என்று கலங்கின சமயத்தில் இயேசு வருகிறார். கடலில் நடந்து நடுக்கடல் வரைக்கும் நடந்து வருகிறார். கடல் மேலே நடந்து, பெரும் காற்று வீசி கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிற சமயம், அவங்க ராத்திரியில் திடீர்னு ஒரு உருவம் கடல் மேலே நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? அது ஆவேசம், அது ஒரு அசுத்த ஆவியாக இருக்குன்னு பயப்படுறாங்க. இயேசு சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதுங்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கிறேன். நீங்கள் ஆபத்தில் அகப்பட்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் வந்துட்டல்ல, என்னை பயப்படாதுங்க. இயேசு வந்து அந்த படகு அமிழ்ந்து போகாதபடி காற்று கடலை மதட்டி அமைதல் படுத்தி பாதுகாத்தார். அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறாரு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பேதுரு படகிலிருந்து பெரிய ஆபத்து, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போயிட்டு நம்ம தப்பித்து கொள்ளலான்னு சொல்லி, ஆண்டவரே, நானும் கடல் மேலே நடந்து உங்கள் பக்கத்தில் வரணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு இயேசுவான்னு சொல்லிட்டார். உடனே படகு விட்டு இறங்கி பேதுரு கடலின் மேலே நடக்கிறார். சில அடிகள் நடந்த பிறகு தான் திரும்பி பார்த்தா அங்கே படகு தத்தளிக்குது, பெருங்காற்று வீசுது, இருட்டான நேரம், ஒரு ஆபத்தான சூழ்நிலை. பயந்து அமிழ்ந்து போகிறார். பயம் வந்துட்டா அவிசுவாசம்.
அவிசுவாசம் வந்துட்டால் அமிழ்ந்து போகிற சூழ்நிலை. விசுவாசம் இருக்கும்போது தைரியம், விசுவாசம் இருக்கும்போது அற்புதத்தை பார்க்க முடியும். இந்த பயம்தான் நம்ம வீழ்ந்து போக அமிழ்ந்து போக முக்கிய காரணம். அதனால் சாத்தான் சூழ்நிலை வைத்து பயத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, எவ்வளவுதான் இனி யார் உதவி செய்வாங்க, அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு கலங்குறீங்கல்ல. பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை ரட்சியும், நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன் கூப்பிட்ட உடனே இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி பேதுருவை தூக்கினார். நீ பயப்படாத பேதுரு, நான் இருக்கிற உனக்கு உதவி செய்வதற்கு பத்திரமாய் கொண்டு வந்த படகிலே சேர்த்தார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒத்தாசை செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ அமிழ்ந்து போக மாட்டேன், அழிந்து போக மாட்டேன், சுற்றிலும் இருக்கிற பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதே மகனே மகளே, நான் இருக்கிற உனக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளியே தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் காலை நடைப்பயிற்சி செய்வது வழக்கம். நடந்துட்டு வந்து களைப்பாக ஒரு பார்க்கில் பெஞ்சில் உட்கார்ந்தார். அங்கே இன்னொரு நண்பர் வந்து அமர்ந்தார். அவருடைய ஷர்ட்டில் ஒரு மீன் ஒரு மீன் வடிவத்தை பேட்ஜாக அணிந்திருந்தார். பார்க்க அழகாக இருந்தது. அந்த மீனை ஒரு பேட்ஜாக கொத்தியிருந்தார். இவர் பார்த்துட்டு கேட்டால் வினோதமாக இருக்குதுன்னு சொல்லி, இந்த மீனை பேட்ஜாக குத்தி இருக்கிறீங்க, இதில் ஏதாவது ஸ்பெஷல் விசேஷம் இருக்குதான்னு கேட்ட உடனே அவர் மகிழ்ச்சியோடு ஒரு காரியம் நடந்த சம்பவத்தை சொன்னார். அவர் ஒரு மாலுமி, கப்பலில் கேப்டனாக இருந்தவர். அவர் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு சமயம் கடலில் அவருடைய கப்பல் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அது சரக்கு கப்பல், அது நடுக்கடலில் போய் கொண்டிருந்த சமயம் திடீரென்று கப்பலினுடைய அடிப்பகுதியில் ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. தண்ணீர் குபு குபு என்று உள்ளே வர ஆரம்பித்து விட்டது. அந்த தண்ணீரை இறைத்து கப்பலை சமநிலைக்கு கொண்டு வர அதுக்கு மோட்டர்லாம் வச்சுருப்பாங்க, பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இவங்க வெளியேற்றுற தண்ணியை விட உள்ளே வர தண்ணீர் அதிகமாக இருந்ததுனால ஒன்றும் செய்ய முடியாது. கப்பலில் தண்ணீர் ஏறிக்கொண்டே இருக்கிறாரு. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாய் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. இரவு நேரம் சுற்றிலும் பார்க்குறாங்க, உதவி செய்வதற்கு அங்கே யாருமே அருகில் இல்லை. எந்த கப்பலையும் பார்க்க முடியல, உதவி செய்ய யாருமற்ற ஒரு சூழ்நிலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கப்பல் மூழ்க போகிறாரு. நடுக்கடலில் இருளான சூழ்நிலையில் மூழ்கி கொண்டிருந்த சமயம் 100க்கும் அதிகமான வேலையாட்கள் கப்பலில் இருக்கிறாங்க. என்ன செய்வதென்று தடுமாற்றம், ஒரு மரண பயம். எங்கிருந்து உதவி வரும், யார் உதவி செய்வாங்க, உதவிக்கு வருவதற்கு எந்த மார்க்கமும் இல்லை. அந்த கப்பல் கேப்டன் அந்த மாலுமி சொன்னார், வாங்க நம்ம ஜெபிக்கலாம், நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், நம்ம இனி பக்கங்களில் தேடி பார்த்து உதவி வராது, அவரை நோக்கி பார்க்கலான்னு சொல்லி எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு பாடல் பாடி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே, இந்த நடுக்கடலில் இந்த ராத்திரி நேரத்தில் எங்கள் கப்பல் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறாரு, எங்களை காப்பாற்ற இந்த இடத்துல யாருமே இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஆனால் நீர் உதவி செய்ய முடியும் என்று இயேசுவை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணினார். ஜெபம் முடிச்சுட்டு வர்றாங்க. தண்ணீர் ஏறிக்கொண்டு அந்த தண்ணீர் அப்படியே நின்று விட்டது. அவ்வளோதான், அதற்கு மேல் தண்ணீர் உள்ளே வரவில்லை. கப்பல் அப்படியே நின்று விட்டது. முழுவதும் அமிழ்ந்து போகல, அப்படியே நிற்கிறது. அவங்க தண்ணீர் உள்ளே வரலை, ஏதோ ஒரு விதத்தில் ஓட்டை அடைக்கப்பட்டு விட்டது, தண்ணீர் வருவது நின்று விட்டது. ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டார், உதவி செய்து விட்டார் அப்படின்னு மெதுவாக அந்த கப்பலை அவர்கள் செலுத்தி பக்கத்தில் இந்த கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். வந்து சேர்ந்த பிறகு நடந்தது சொல்லி, எப்படி அந்த தண்ணி நின்றதுன்னு எங்களுக்கு தெரியல, மூழ்கி கொண்டிருந்த கப்பல் திடீரென்று எப்படி அந்த மாதிரி தண்ணீர் வருவது நின்று போனது தெரியல. எல்லா தண்ணீரை அப்புறப்படுத்திட்டு பார்த்தபோது ஒரு பெரிய மீன் அந்த ஓட்டைக்குள்ளே வந்து செருகி இருந்தது. அது வந்து அப்படியே உள்ளே நுழைந்து உள்ளே பாதி வெளியே பாதி அதனுடைய உடம்பு அது அப்படியே ஓட்டையை அடைத்து விட்டது. அப்போ தான் அவர் நினைத்தார், யோனாவுக்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி யோனாவை பாதுகாத்த ஆண்டவர் எங்களை பாதுகாக்க, எங்களை இந்த ஆபத்தில் தப்புவிக்க, எங்களுக்கு உதவி செய்ய ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் வந்து ஓட்டை அடைத்து விட்டது, நாங்கள் உயிர் தப்பினோம். ஆண்டவர் ஒரு மீனை கொண்டு எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு அற்புதம் செய்தபடியால் அதை ஞாபகப்படுத்தும்படித்தான் இந்த பேட்ஜை அணிந்திருக்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். பிரியமானவர்களே,
ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா. உங்களுக்கு உதவி செய்வதற்கு மனிதர்கள் இல்லாவிட்டால் என்ன, ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். அமிழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை காப்பாற்ற, உங்களுடைய குடும்பம் வியாதியில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறதா, கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, சூழ்நிலையில் பொருளாத மனிதர்கள் நிமித்தம் இனி காப்பாற்ற வழி இல்லாத சூழ்நிலையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, ஆண்டு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் ஒத்தாசை தருவேன், பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே உதவி செய்யும் என்று ஆண்டவர் கட்டாயம் உதவி செய்வார். இன்னொரு சம்பவத்தை மத்திய 15ஆம் அதிகாரத்தில் அதில் 22ஆம் வசனம் முதல் வாசிக்கும்போது, ஒரு கானானிய ஸ்திரீ, யூதர்கள் அல்லாதவர்கள் புறஜாதியாக அந்த நாளில் கருதப்பட்டாங்க. இவங்க ஒரு புறஜாதி பெண், கானானிய பெண். அவருடைய மகள் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்பட்டாள். தன் மகளை காப்பாற்ற இந்த பெண் எவ்வளோ போராடி இருக்கணும், பண செலவு பண்ணியிருக்கணும், ஒருவேளை மந்திரவாதத்துக்கெல்லாம் போயிருக்கு கூடும். அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தது. எல்லாம் தோல்வி, ஏமாற்றம். மகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவுடன் யார் யார்கிட்டயோ உதவிக்கு போனேன், பண செலவு பண்ணேன், ஆனாலும் உதவி செய்ய முடியல, இந்த இயேசுகிட்ட போனால் எனக்கு உதவி கிடைக்கும் என்று வந்து அவள் பாருங்கள் 25ஆம் வசனத்தில் அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை பணிந்து கொண்டாள். இயேசுவே எனக்கு உதவி செய்யும். அவர் யூதருக்கு மட்டும்தான் உதவி செய்வாரா, புறஜாதி மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? இன்றைக்கி சில கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வாரா, கிறிஸ்தவர் அல்லாதவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? இயேசுவுக்கு பட்சபாதம் பார்க்க தெரியாது. அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராயிருந்தாலும், நீங்கள் என்ன இனம் என்ன மொழி பேசுகிறவளாயிருந்தாலும், எனக்கு இயேசு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு இயேசுவே உதவி செய்ய கூப்பிட்டால் போதும், உங்களுக்கு அவர் உதவி செய்வார், உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். பாருங்கள், இந்த மகள், ஆண்டவர் முதலாவது சில காரியத்தை சொல்லுகிறாள். நீ என் மகளாக மாறு, என் மகளாக மாறினா உனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று. அவள் தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது ஆண்டவர் அவளை தன் மகளாக அங்கீகரித்து அற்புதமான விடுதலை கொடுத்தார். உன் விசுவாசம் பெரிது மகளே, நீ விசுவாசித்தபடி ஆக கடவுதென்றார். உடனே அந்த மகள் விடுதலை ஆக்கிவிட்டாள். விசுவாசம். நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஏன் மந்திர பில்லி சொன்ன எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேங்க, ஒன்றுமே வழியில் அவ்வளோதான் சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். யார் உங்களை கைவிட்டு இருந்தாலும், எது உங்களை கைவிட்ட சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வந்திருந்தாலும், இயேசு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், நான் இருக்கிறேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதுங்க. ஒரு சகோதரி, அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, அவங்க அசுத்த ஆவியினால் தாக்கப்பட்டு சரீரம் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனை அனுபவித்தார்கள். பயம், ராத்திரில் தூங்க முடியாது, இரவெல்லாம் வேதனை, சரீரத்தில் வேதனை, மனதளவில் வேதனை. எப்படியாவது விடுதலை பெறணும், பண செலவு பண்ணி மந்திரவாதம் செய்ய போனாங்க. தாயத்தெல்லாம் கட்டி பார்த்தாங்க, பண செலவு பண்ணாங்க லட்சக்கணக்காக. ஒன்று விடுதலை இல்லை. அவருடைய கணவர் தன் மனைவி காப்பாற்றி எவ்வளோ போராடினார், யாராலும் உதவி செய்ய முடியல. கடைசியில் கேள்விப்பட்டாங்க, இந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட போனால் விடுதலை கிடைக்குமாமே. கேள்விப்பட்டு ஒரு முறை என்ன அந்த பிரார்த்தனை பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அவருடைய குடும்பத்தார் கூட்டி கொண்டு வந்தாங்க. 4 மாவடியில் நம்முடைய தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே அந்த மகள் நுழைந்த போது அவங்களுக்கு எந்த ஊழியக்காரரையும் தேடி வரல. ஊழியக்காரரை தெரியாது, மோகலாசஸை தெரியாது, ஜெபிப்பாங்க, இது செய்வாங்க, அதெல்லாம் தெரியாது. இந்த இடத்துக்கு போனால் இயேசு அற்புதம் செய்கிறார், அது ஒன்று தான் தெரியும். உள்ளே வந்தாங்க, அந்த பார்த்தாங்க, முழங்கால் படிட்டாங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இயேசுவை தவிர வேறு எதுவுமே தெரியல. அங்கே ஊழியம் செய்கிறவங்க, ஊழியக்காரங்க யாரும் எனக்கு தெரியல. நான் போய் அதில் முழங்கால் படிட்டு இயேசுவே உதவி செய்யன்னு கூப்பிட்டேன். இயேசு அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இயேசு வந்தார், அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். அசுத்தாவி விலகி போனது, விடுதலை. அவளை வாதித்து கொண்டு இந்த மரண போராட்டம் மாறினார். பயத்தின் ஆவி விலகினது, பெரிய சந்தோஷம். அவங்க சொல்கிறாங்க, மோகலாசன் யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இயேசு அற்புதம் செய்கிறான்னு கேள்விப்பட்டேன்.
இங்கே ஜெபம்லாம் நடக்குதுன்னு அறிந்து தான் வந்தேன். இங்கே எப்படி இருக்கும், என்ன செய்வேன் ஒன்றும் தெரியாது. நான் உள்ளே வந்தவுடனே இயேசு மட்டும்தான் எனக்கு தெரிந்தார். அவர் அப்படியே சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன். இயேசுவேன்னு கூப்பிட்டேன், எனக்கு அற்புதம் செய்தார் என்று அவ்வளோ மகிழ்ச்சியாக சாட்சி சொன்னாங்க. பிரியமானவர்களே, இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்கள். ஊழியக்காரனை அல்ல, ஊழியர்கள் மனிதர்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. விடுதலை கொடுப்பது இயேசு தான், சுகம் கொடுப்பது இயேசு தான். அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நாங்கள் ஜெப உதவி செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியாது. அதனால் இயேசுவை நோக்கி பாருங்கள். வசனம் என்ன சொல்லுகிறாரு? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரும். அவரை தான் நீங்கள் நோக்கி பார்க்கணும். அவர் தான் உங்களுக்கு உதவி செய்வார், கட்டாய அற்புதம் செய்வார், சுகம் தருவார், விடுதலை தருவார், நிம்மதி தருவார், சந்தோஷம் சமாதானம் தருவார். நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்கு உதவி வரும். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும், இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும், அவர் கட்டாயம் எனக்கு உதவி செய்வார்னு விசுவாசத்தோடு சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மகளுக்கு ஆண்டவர் உதவி செய்து அற்புத விடுதலை கொடுத்தார். வேத புஸ்தகத்தில் இன்னொரு சம்பவம், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு செய்த முதலாவது அற்புதம் இங்கே தான் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த போது அவர் செய்த முதலாவது அற்புதம், அது ஒரு கல்யாண வீடு. கானா ஊர் என்ற ஊரில் கல்யாண வீடு. இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரும் அங்கே இருந்தாங்க. அப்போ இயேசுடைய உறவினர், அவங்க சொந்தக்கார வீட்டு திருமணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறாரு. அப்போ இயேசு அங்கே போயிருந்தார், கல்யாணத்துக்கு அழைச்சதுனால போயிருந்தார், அவ்வளோதான். அந்த கல்யாணத்தில் ரொம்ப சிறப்பானது, திராட்சை ரசம் பரிமாறுவாங்க. அங்கே எல்லா வீட்டுக்கு முன்னாலேயும் திராட்சை செடிகள் இருக்கும், பெரிய பெரிய திராட்சை தோட்டங்கள் இருக்கும். திராட்சை ரசம் தான் அந்த விருந்தில் ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம ஊரில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்தால் பாயசம்னு போடுவாங்க தெரியுமா, வடை பாயசத்தோட சாப்பாடுன்னு. அதே மாதிரி அங்கே ரொம்ப ஸ்பெஷலானது திராட்சை ரசம். எவ்வளோ வேண்டுமானாலும் பருகலாம், அதுதான் அந்த விருந்தில் சிறப்பு. அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டு விட தீர்ந்து விட்டது. இதுக்கு மேலே இல்லை, இன்னும் விருந்தாட்கள் இருக்கிறாங்க. ஐயோ குறைவு வந்துட்டு என்ன பண்ணுறது, திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னால் எல்லோரும் அற்பமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. ஒரு மணமகன் மணமகள் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே ஒரு குறைவு, ஒரு குறை சொல், என்ன செய்வதென்று கலங்கினார்கள். இயேசுவுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, திராட்சை ரசம் இல்லை, குறைவுபட்டு விட்டார். ஒரு ஆபத்தான சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க. அவமானம் வந்துடுமோ, நிந்தை வந்துடுமோ, இந்த தேவைக்கு என்ன செய்வதுன்னு கலங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் எங்கேயும் போய் இவ்வளோ திராட்சை ரசம் வாங்கவும் முடியாது, எங்கே அப்படி கிடைக்கும், உதவி செய்வதற்கு ஒரு மார்க்கமும் மற்ற ஒரு சூழ்நிலை. அந்த நிலைமையில் இயேசுகிட்ட சொல்கிறாங்க காரியத்தை. இயேசு ஒரு அற்புதம் செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்ப சொல்லி தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினார். அவருடைய தேவைகளை சந்தித்து குறைவை நிறைவாக்கி ஒரு பெரிய அற்புதம் செய்து ஆண்டவர் அந்த திருமண வீட்டிலே துக்கம் வராதபடி ஒரு மகிழ்ச்சியோடு ஆண்டவர் காத்து கொண்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, மகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தணும், என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த பிஸ்னஸுக்கு பணம் வேணும், என்ன பண்ணணும்னு தெரியல, இதுக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை, இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலை. இவங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தேன், பேங்கில் வாசல் அடைக்கப்பட்டு விட்டார். உதவி செய்கிறேன்னு சொன்ன நண்பர்கள் இப்போ முடியாத சூழ்நிலையில் ஆயிட்டாங்க. எல்லா பக்கம் வாசல் அடைக்கப்பட்டு விட்டார். என்ன பண்ணுறேன்னு தெரில, கலங்குறீங்களா? இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் இயேசு அற்புதம் செய்வார். அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம். உங்கள் தேவை சந்திக்கப்பட, குறைவு நிறைவாக்கப்பட ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார் இங்கிலாந்து தேசத்தில். ஜார்ஜ் முல்லர் அவர் ஒரு விசுவாச வீரன். ஆண்டவரை விசுவாசித்து சாதித்தார். ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளை அவர் எடுத்து பராமரித்து வந்தார். இந்த யுத்தத்தில் நிறைய பேர் பெற்றோர் இழந்ததுனால குழந்தைகள் நிறைய அனாதைகள் ஆயிட்டாங்க.
அவங்கள கொண்டு வந்து விடுதலை வச்சு பராமரித்தார். அவளுக்கு ஆகாரம் கொடுப்பது, படிக்க வைப்பதை கவனித்தார். இவருக்கு உதவி எங்கேருந்து வரும்? ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு விசுவாசம். ஆண்டவர் உதவி செய்வார் என்ற விசுவாசம். அவர் மேலே உள்ள விசுவாசத்தில் இந்த ஆர்ஃபனேஜை நடத்தி கொண்டிருந்தார். யாரிடத்திலும் பணம் கேட்க மாட்டார். ஆண்டவரிடத்தில் போய் கேட்பார், ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்யணும், இந்த பிள்ளைகளை நீங்கள் தானே கொடுத்தீங்க, பராமரிக்கணும்னு ஜெபம் செய்வார். அந்தந்த நாள் தேவை சந்திக்கப்படும். ஒரு முறை இரவு சாப்பாட்டுக்கு பிறகு உணவு தயாரிக்கிற அந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து சொன்னாங்க, ஐயா நாளை காலையில் ரொட்டி பிள்ளைகளுக்கு இல்லை, ரொட்டியும் இல்லை பாலும் இல்லை. காலையில் ரொட்டியும் பாலும் கொடுப்பாங்க, ரொட்டியும் இல்லை பாலும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. நாளை காலையில் தானே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் உதவி செய்வார், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் முல்லர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே காலையில் 1000 பிள்ளைகளுக்கு ப்ரெட்டு வேணும், மில்க் வேணும், நீங்கள் தான் தரணும், நீங்கள் தான் உதவி செய்யணும், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டார். விடியற் காலையில் ஆர்ஃபனேஜ் அவங்களுடைய கேம்பஸ் கதவு தட்டப்பட்டு ஒரு வேன் உள்ளே வருகிறாரு. என்னன்னு கேட்டால் அந்த வேன் நிறைய ப்ரெட்டு, ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட்டு வந்து இறங்குற சூட பேக்கரியிலேருந்து வருது. வந்து பெரிய ஒரு ட்ரக்கு நிறையா வந்துட்டு அந்த வேன் ஃபுல்லாக வந்து இறங்கி விட்டார். அந்த வேலையாக காலையிலே வந்து ஜார்ஜ் முல்லர்கிட்ட சொல்கிறேன், ஐயா பெரிய அற்புதம் ஐயா, இந்த மாதிரி ஒரு வேன் நிறையா ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தந்துட்டு போனாங்க. அவர் சொன்னார், யார் அனுப்பினீங்க? எங்கள் முதலாளி உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு அவர் சொன்னார், என் வேலை முடிஞ்சுன்னு அவன் போய் விட்டான். உடனே சரி காலையில் ப்ரெட்டு வந்து விட்டது கொடுத்துடலாம். ஐயா மில்க்கு பால் கொடுக்கணும், அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், அவர் உதவி செய்வார், அவர்கிட்ட ஜெபம் பண்ணியாச்சில்ல அவர் பார்த்து கொள்ளுவார். பிள்ளைகள் காலையில் குளித்து புறப்பட்டு அவங்க சாப்பிட வந்துட்டாங்க. டைனிங் ஹாலில் எல்லோரும் உட்கார வச்சாச்சுரு, பிளேட்டு வச்சாச்சுரு, ப்ரெட்டு பரிமாறுறாங்க. அந்த வேலையாளுக்கு அவங்களுக்கு சமையல் காரியத்தை கவனம் பக்கு பக்குன்னுது. சாப்பிட்டு அடுத்தது பிள்ளைகளுக்கு மில்க் கொடுக்கணுமே, அதுக்கான கிளாஸ் எல்லாம் வைத்தாக்கி விட்டார். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, பால் ஏற்ற நேரத்தில் வரும், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற ஆண்டவர் அவர். ப்ரெட் ஏற்ற நேரத்தில் வந்துச்சுல வரும். இவங்க சாப்பிட ஒரு பாட்டு பாடி துதிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து இங்கே யாருங்க இருக்கிறான்னு சொன்ன, என்ன விஷயம்னு கேட்டால், நான் வந்து பக்கத்து சிட்டிக்கு பால் கொண்டு போகிறேன், பால் வேனு, அந்த டேங்க் நிறைய பால் இருக்குது, திடீரென்னு வர்ற வழியில் அந்த வண்டி பஞ்சர் ஆகி அப்படியே நின்று விட்டார். இப்போது நான் டயர் மாற்றணும், இதை சரி பண்ணணுமானா அந்த வெயிட்டை இறக்கணும், அந்த பாலெல்லாம் காலி பண்ணாதான் அதை நான் சரிப்படுத்த முடியும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இங்கே வந்து அனாதை விடுதி ஆர்ஃபனேஜ்னு போர்டு இருந்தது, அதை பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்கலாமான்னு வந்து இந்த பாலை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். அவங்களுக்கு ஆச்சரியம். அந்த வேலையாட்களுக்கு ஜார்ஜ் முல்லர் சிரித்து கொண்டே சொன்னார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிற ஆண்டவர். பிள்ளைகள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பால் வந்து விட்டார். இந்த மாதிரி பல அற்புதங்கள் அப்படி ஊழிய பாதையில் விசுவாசம். நீங்கள் விசுவாசிங்க, எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரும், என்னை வெட்கப்பட விட மாட்டார். விசுவாசிங்க. உங்களுக்கு உதவி செய்யத்தானே சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் வந்து ஒரு வீடு கட்டினார், சின்ன பிஸ்னஸ். வீடு கட்டினதில் கடன், லட்சக்கணக்கான ரூபாய் கடன் ஆகிவிட்டார். சின்ன பிஸ்னஸை வச்சு அவ்வளோ பெரிய கடன் அடைக்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனால் கடன் கொடுத்தவங்க உடனே நெருக்கிட்டாங்க. வீடு தான் கட்டி முடிச்சாச்சில்ல, பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி. அவர் சொன்னார், சின்ன வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே தர முடியும், இல்லை உடனே வேணும்னு நெருக்கினதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டார். யார்கிட்ட உதவி கேட்குறாரு? யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமை. அவர் ஒவ்வொரு மாதம் நம்ம திறப்பின் வாசல் ஜெபம், நம்ம ஜெப கூடாரத்தில் நடக்கல வருவார். அவர் வந்து என்ன பண்ணாராம், பேப்பரில் எழுதினாராம், யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும் எல்லாம் லிஸ்ட் எடுத்து வந்து ஆண்டோடைய பாத்தில் வச்சு கண்ணீரோடு, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், இக்கட்டான நிலைமையில் அகப்பட்ட இத்தனை பேருக்கு நான் கடன் கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும், நீங்கள் அற்புதம் செய்யணும். அது இல்லாமல் ஆண்டவருக்கு டைம் கொடுத்துட்டார். அடுத்த மாதம் நான் திறப்பின் வாஜம் வர்றதுக்குள்ளே எல்லா கடனையும் அடைச்சி தரணும். ஒரு மாதம் தான் அவங்களுக்கு டைம், நீங்கள் உதவி செய்யன்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாராம். அடுத்த மாதம் ஜெபத்துக்கு வருவதற்குள்ளாக எல்லா கடனையும் கொடுத்து முடிச்சிட்டார். ஒரு பைசா கூட கடன் இல்லை.
அவர் செய்கிறது சின்ன பிஸ்னஸ், அதில் இவ்வளோ லாபம் கிடச்சி ஒரு மாதத்துக்குள் இத்தனை லட்சம் கடனை அடைக்க முடியாது. அவர் சாட்சி சொல்ல வந்திருந்தார் நம்முடைய டிவி நிகழ்ச்சியில். அப்போ நான் அவரை பார்த்துட்டு கேட்டேன்னு, நீங்கள் சாட்சியெல்லாம் சொன்னீங்க, ஒரே மாதத்துக்குள்ளே இத்தனை லட்ச ரூபா உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு? வேறு யார்கிட்ட கடன் வாங்கி இந்த கடன் அடைச்சிங்களா? இல்லை யார்கிட்டே கடன் வாங்கலைன்னார். சரி, ஏதாவது சொத்துக்களை விற்று கடன் அடைச்சிங்களா? இல்லை, அதுவும் செய்யலை அப்படின்னார். உங்கள் வியாபாரம் இவ்வளோண்டு சின்ன வியாபாரம், அதை வச்சு ஒரே மாதத்துக்குள்ளே இவ்வளோ லாபம் இவ்வளோ கடனை அடைக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும். பிறகு எப்படி இதை கடனை ஒரு மாதத்துக்குள்ளே இத்தனை லட்சம் அடைச்சிங்க? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுதானே எனக்கும் தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர், நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் கொடுக்க கடனை கொடுத்துக்கிட்ட இந்த மாத கடைசியில் பார்த்தா எல்லா கடனும் முடிந்திருந்தது. அதுதான் அற்புதம். இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்வது தான் அற்புதம். அதுக்கு நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? அதே 121 சங்கீதம் 1வது வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உங்கள் கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? மனுஷனை நோக்கி இருக்கிறதா? சொந்தக்காரங்களை நோக்கி இருக்கிறதா? பேங்கை நோக்கி இருக்கிறதா? யார் உதவி செய்வாங்கன்னு ஆட்களை தேடுறீங்களா? வானத்துக்கு நேராய் கண்களை திருப்புங்க, ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்க. அவர் தான் உங்களை நேசிக்கிறவர். அந்த இயேசு தான் உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இன்றைக்கு ஆண்டவரே, மனிதர்களை நம்பி எதிர்பார்த்து நான் ஏமாந்துட்டேன், இப்போ உம்மை நோக்கி பார்க்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் சுகத்துக்காக, உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய தேவைக்காக, எந்த காரியத்தை, பிள்ளைகள் காரியம், உங்களுடைய படிப்பின் காரியம், வேலை காரியம், ஊழிய காரியம், பிஸ்னஸ் காரியம், எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு உதவி தேவை. அமிழ்ந்து கொண்டிருக்கலாம், உதவி யார் செய்வாங்கன்னு ஏங்கி கொண்டிருக்கலாம். இயேசு சொல்கிறார், நான் உதவி செய்கிறேன். இப்போ விசுவாசத்தோடு சொல்லுங்கள், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும். எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அப்படின்னா இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்கள் மேலே நீங்கள் கை வைத்து கொள்ளுங்கள். என்ன உதவி வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் வேணும், விடுதலை வேணும்னு கேளுங்க. வேலை வேணுமா? கடன் பிரச்சனை மாறணுமா? தேவை சந்திக்கப்படணுமா? இந்த காரியத்தில் எனக்கு உதவி வேணும், அற்புதம் நடக்கணும்னு கேளுங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியமா? கற்பத்தின் ஆசீர்வாதமா? ஊழியத்தின் காரியமா? என்ன காரியம், என்ன உதவி உங்களுக்கு வேணும்? குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. இப்போ தகப்பனே, அருமையான தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களோடு பேசினீரப்பா. இந்த மகன், இந்த மகள் உதவிக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே உதவி செய்யும், இயேசுவே உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும் என்ற வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். வியாதியோடு ஜெபிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. பிசாசின் போராட்டங்கள், பயம், கலக்கம், குழப்பங்கள், மன அழுத்தத்தில் வேதனைப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, வேலைக்காக, பண தேவைக்காக, கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக, தடைப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி காரியங்கள் வாய்ப்பதாக. இந்த நாள் முதற்கொண்டு நீர் உதவி செய்வதவர்கள் அனுபவிக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் உதவி செய்வீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. மூழ்கி கொண்டிருக்கிறவர்கள், ஐயோ கடன் பிரச்சனையில் நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம், பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்து விட்டார்கள், எங்களை அழித்துவிட எத்தனிக்கிறார்கள், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த தேவை எங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, இயேசுவே எங்களை காப்பாற்றும், இயேசுவே ஒத்தாசை தாரும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அமிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பங்கள், அமிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மகன், இந்த மகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, தழும்புள்ள கரத்தை நீட்டுவீராக, தூக்கி எடுப்பீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
ஊழியத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், தேவைகள், மன அழுத்தங்கள், பயங்கள், அந்த மூழ்கி கொண்டிருக்கிற காரியங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றம் அவருடைய குடும்பத்திலே, அவருடைய பிஸ்னஸிலே, அவருடைய ஊழியத்திலே உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது, எங்களுக்கு உதவி வருகிறது. அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை கண்டு மகிழச் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டா ஒன்றும் பயப்படாங்க. இன்றையிலிருந்து சூழ்நிலை மாறிவிடும். நீங்கள் பார்ப்பீங்க, எல்லா சூழ்நிலை, பயப்படுகிற சூழ்நிலை எல்லாம் மாறி உங்கள் தேவை சந்திக்கப்படும், காரியங்கள் மாறும். மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிங்க. தினந்தோறும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, ஆண்டவரை நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும், உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு துதிச்சுக்கிட்டே இருங்க. அற்புதங்களை காண்பீங்க. ஆமென்.